வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் யாஷி. இன்று இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோவுக்கு எப்படி கீவேர்ட்ஸு டேகையும் ஆட் பண்ணணும், அதை எப்படி நம்ம வீடியோவில் அதிகமாக சர்ச்சில் வர உதவுது எல்லாத்தையும் சிம்பிளாக கற்றுக்கலாம் வாங்க. கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலாக சர்ச் பாக்ஸில் யாராவது உங்கள் சேனலை சர்ச் பண்ணாலோ இல்லைனா அவங்களுக்கு தேவையான வீடியோவை சர்ச் பாக்ஸில் தேடும்போது உங்களுடைய வீடியோ முதல்ல வருவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். நம்ம சேனல் சர்ச் பாக்ஸில் முதல்ல வந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அதிகரிக்கும், வியூஸ் அதிகரிக்கும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். உங்கள் சேனல்கள் எந்த கேட்டகரியில் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோவை ஆடியன்ஸ் தேடும்போது உங்கள் வீடியோ சர்ச் பாக்ஸில் முதல் இடம் பெற இந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். டேகுனால் என்னென்னு பார்க்கலாமா? வீடியோவுக்கு எக்ஸ்ட்ரா சர்ச் வேர்ட்ஸு, அதாவது நீங்கள் போடக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை வெவ்வேறு கேட்டகரியில் சம்மந்தப்பட்ட ஆடியன்ஸுக்கு கொண்டு செல்ல இது ரொம்ப முக்கியமாக உதவியாக இருக்கும். இதுவும் நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கும், வியூஸ் அதிகரிக்கும். நமக்கு நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படின்னா இந்த இரண்டு கீவேர்ட்ஸு ஆட் டேக் ரெண்டுமே நம்மளுடைய சேனலுக்கு ஒரு தூண் மாதிரி செயல்படும். அப்போ இந்த நம்ம மிஸ் பண்ணலாமா? கூடாது. இதை எப்படி நம்ம சேனலுக்கு ரெடி பண்ணுறது பற்றி பார்க்கலாமா? முதல்ல யூடியூப் ஸ்டூடியோவை லாகின் பண்ணிக்கோங்க. அதன் பின்பு செட்டிங்ஸில் போய் சேனலுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிடணும். அந்த சேனலுங்கிறதுல மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கீவேர்ட்ஸுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் சேனல் நேமை சர்ச் பாக்ஸில் ஆடியன்ஸு தேடுனா உங்கள் சேனல் தான் முதல்ல வரணுங்கிறதுக்காக கீவேர்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அதை எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல் நேம் ஆங்கிலத்துலேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லி ஹேஷ்டேக்கை எழுதிக்கலாம். எழுத்துக்கள் 500 எழுத்துக்கள் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். சேனல் நேம் பெரிய லெட்டர்லேயும் எழுதணும், ஸ்மால் லெட்டர்லேயும் எழுதணும். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதாவது சேனல் நேமை மாற்றி போட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இந்த ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சேனல் நேம் ஆடியன்ஸ் தவறாக கொடுத்தா கூட அது சர்ச் பாக்ஸில் வர உதவியாக இருக்கும். ஓகேவா? டேக்ஸும் அதே மாதிரி தான், சரியா? ஒரு வீடியோவுக்கு எத்தனை டேக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 500 எழுத்துக்கள் மட்டும்தான். உங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் போகும்போதும் லாங் வீடியோவில் போகும்போதும் என்ன கேட்டகரியில் போகணும், அதாவது நம்மளோட கேட்டகரியில் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அப்படின்னா வியூஸு அந்தளவுக்கு நமக்கு ரீச் ஆகாது. அப்போ அனைத்து ஆடியன்ஸுமே நமக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த டேக் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது டிஸ்கிரிப்ஷனில் மெயினான ஒரு இடத்த பிடிக்கும். நம்மளோட வீடியோவை அத்தனை ஆடியன்ஸ்க்கும் ரீச் பண்ணவும் நமக்கு வியூஸ் அதிகரிக்கவும் டேகு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க அதை பற்றியும் பார்ப்போம். கீவேர்ட்ஸே மாதிரி தான். யூடியூப் ஸ்டூடியோவை லாகின் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் அப்லோட் டிஃபால்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆட் டேக்ஸுங்கிற பாக்ஸில் நம்ம கண்டென்ட்டுக்கு என்ன தேவையான டேக் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணி அதை சேவ் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் சேவ் ஆகிடும். நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு இந்த டேகுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான டேகை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும், சம்மந்தம் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு நம் உறவுகளே? இப்படி கீவேர்ட்ஸையும் டேகையும் சரியான விதத்தில் ஆட் பண்ணால் நம்ம வீடியோ சர்ச் ரேங்கில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படியான யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு தெரிந்து கொள்ள நம்ம யாஷி டீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.